இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் அவருடைய ஆவியானவரை குறித்ததான அந்த வெளிப்பாடுகளையும், அந்த வெளிச்சத்தையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர குறித்து நம்ம ஆழமாய் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்க தியானிக்க தான் நமக்குள்ள இருக்கிற இந்த ஸ்பிரிட் மேன்ல இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அந்த தெளிவான ஒரு அந்த அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் பொழுதுதான் நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் அவரை குறித்ததான மற்றும் ஒரு வெளிப்பாட்டை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதன் மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவராயிருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 16:14. யோவான் 16:14ஆம் வசனத்துல பரிசுத்த அவர் என்னுடையதில் ம். எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து அவர் என்னை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி, கிறிஸ்துவை குறித்து சாட்சியை கொடுக்கும்படிக்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கும்போது, அதே நம்ம அத மறுபடியும் பார்க்கிறோம். யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும், பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய. அப்போ அவர் பிதாவினிடத்திலிருந்து தான் அவர் அனுப்புகிறாராம். பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் கிறிஸ்து எதை செய்து முடித்தார்? கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? இன்றைக்கு கிறிஸ்து வந்தது நிமித்தம் நமக்கு என்னெல்லாம் ஸ்லாக்கியங்களை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற கிறிஸ்துவை குறித்ததான அந்த சாட்சி, இது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் தேவனை கர்த்தர்ன்னு சொல்லவே முடியாதாம். ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே தேவனை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறவராய், அவரே தேவன் என்பதை நாம் விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சில உதாரணங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள் இருந்து அவர் தேவனை நமக்குள் வெளிப்படுத்துகிறார் என்பதை சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லாவே புரியும். வாசிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள். மத்தேயு 16, 16, 17. எப்படி பிதா சீமோன் பேதுரு ஆ வாசிங்க ஆண்டி. பிரயுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்.
இங்க பிதான்னு சொல்லப்பட்டிருந்தாலும், பிதாவினிடத்திலிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் பேதுரு நிச்சயமாய் இதை சொல்லி இருக்க முடியும். அங்க சொல்றாரு, "நீர் யார்?" சீஷர்கள்ட்ட கேட்கிறார், "நான் யார்ன்னு நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, பேதுரு சொல்றாரு, "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து." அப்போ இந்த அந்த அத்தனை சீஷர்கள் இருந்தா கூட, பேதுருவுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு, "நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்." அப்படிங்கிற அந்த வெளிப்பாடை அவர் பெற்றிருந்த காரணம், அங்கே இயேசு சொல்றாரு, "இது மாம்சமும், இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார்." அப்போ பிதாவிலிருந்து புறப்படுகிற ஆவியானவரே அவரை கிறிஸ்து என்று நாம் அறியும்படிக்கு இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அவரை தியானிக்கிறோம் அப்படின்னாலே இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நாம் அவரை கிறிஸ்து என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு இவ்வளோ ஆழமான சத்தியங்களையும், வெளிப்பாடுகளையும், வெளிச்சத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால், அதற்கு காரணமே அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ நம்ம யோவான் ஸ்நானகன நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி இயேசுவை கண்டு கொண்டார்? வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 32 முதல் 34ஆம் வசனங்கள். யோவான் ஸ்நானகர் இயேசுவை அவர் எப்படி கண்டு கொண்டார்? யோவான் பின்னும் யோவான் சாட்சியாகச் சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தப்படியே நான் கண்டு, இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். நானும் இவரை அறியாதிருந்தேன். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, எனக்கும் இவரை தெரியாது. ஆனா ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அப்போ ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்கினாரோ அவர்தான் இயேசு கிறிஸ்துங்கிறத ஆவியானவர் யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அப்படித்தான் அவர் என்ன செய்றாரா? கண்டு கொண்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறார். அவருக்கு நல்லா தெரியுது, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். இதை எப்படி அறிந்து கொள்ளுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் அறிந்து கொள்ளுகிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து இறங்கி தங்கி இருக்கிறாரோ அவரே அவர் கிறிஸ்து என்பதை அங்கு அவர் அறிந்து வைத்திருந்தார். அப்ப இது எல்லாமே பரிசுத்த ஆவியினால் நடக்கிற செயலாய் நம்ம பார்க்கிறோம். இப்போ ஒரு காரியம், இயேசு பிறந்த பிறகு அவர் சிறு குழந்தையாய் அங்க பேபியாய் இருக்கும்போது அங்க தேவாலயத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க என்ன சம்பவிக்கிறது? வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ல இருந்து 32வது வசனங்கள். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அந்த ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்ததற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில், அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஜாதிகளுக்கு பிரகாசமாய் இருக்கிற ஒளியாகவும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். இங்க சிமியோன் பரிசுத்த ஆவியினால்
நிரப்பப்பட்டவராய் இருந்தார். பரிசுத்த ஆவி அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் அப்படின்னு பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்ததாம். அப்போ பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட மனிதன் சிமியோன் கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரிக்க மாட்டாய் அப்படின்னு அவனுக்கு பரிசுத்த ஆவியினாலே அறிவிக்கப்பட்டும் இருந்ததா. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திற்கு வந்தான். அப்போ he was filled with the spirit, he was led by the spirit. அவன் ஆவியினால நிரம்பி இருந்தான், ஆவியானவராலே நடத்தப்பட்டான். அப்போ அந்த நியாயப்பிரமாண முறைமையின்படி அங்க பிள்ளைக்கு செய்யும்படி தாய் தகப்பன்மார் இயேசுவை அங்கே கொண்டு வந்திருக்கும் போது அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுதே சமாதானத்தோடே போக விடுகிறீர். அவ்வளவுதான், நான் பார்த்துட்டேன் ஆண்டவருடைய குமாரனை, தேவனுடைய குமாரனை, கர்த்தருடைய கிறிஸ்துவை நான் இப்பொழுது கண்டுவிட்டேன். இனிமே நான் சமாதானத்தோட நான் போகலாம், இந்த உலகத்தை விட்டு இப்போ சமாதானத்தோட போகலாம். அவர் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அங்க பேபியா இருக்கிற ஜீசஸ பார்த்த உடனேயே இன்ஸ்டன்டா அவர்தான் மேசியா என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சிமியோன் அறிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு அவரை அறிய வைப்பார், அவரை புரிய வைப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் நாம் இயேசுவை ஆழமாய் அறிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் இந்த எபேசியர் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த ஒரு ஜெபத்தை பவுல் செய்கிறார். எபேசியர் 1:17 இருந்து ஒரு ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். அவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பிதாவை அறியணும், குமாரனை அறியணும் அப்படின்னாலே ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான், நமக்குள் அந்த ஆவி செயல்பட்டா மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் நாம் எப்படி அறிய வேண்டுமோ அவர்களை அறிகிற அந்த அறிவின் ஆழங்களுக்குள்ள நம்ம போகணும்னா இந்த பரிசுத்த ஆவியானவரின் துணை நமக்கு இருந்தா மாத்திரம்தான் அவரை உண்மையா அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம மற்றவங்களை போல ஒரு தியாலஜி, ஒரு பைபிள் காலேஜ்ல போய் ஏதோ ஒன்ன படிச்சுட்டு வந்து நம்ம ஏதோ ஒன்ன புரிஞ்சுக்கிடுற மாதிரிதான் அவரை புரிந்து கொள்ளுவோம். நம்ம படிச்சதை வச்சு நம்ம புரிவோம். ஆனா எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜா நம்ம அவரை அறிந்து கொள்வதற்கு இந்த ஞானத்தையும் தெளிவையும் வெளிப்பாடுகளை பெற்று நாம் தேவனை அறிவதற்காகத்தான், இந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர் மூலமாகத்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு ஒரு வசனத்துல உங்களுக்கு டவுட் வருது. நீங்க ஆவியானவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, ஆவியானவரே இது எனக்கு புரியல, இதை நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, இதுல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, இதுல தேவனை குறித்து எனக்கு இதுல என்ன வெளிச்சத்தை நீங்க எனக்கு சொல்லி கொடுக்க வர்றீங்கன்னு சொல்லி அவரிடத்துல நம்ம போகும்போது அழகா அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு புரியலைன்னா நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அதற்கான நம்ம அந்த தெளிவை நம்ம பெறவே முடியாது.
ஆவியானவர் இந்த வசனத்துக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தை எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க. நீர் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியானவர். தேவனை அறியும்படிக்காகத்தான் நீர் எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அந்த வார்த்தையை குறித்து எந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு தெளிவு வேணுமோ அதை ஆவியானவரிடத்துல கேட்கும் பொழுது ஆவியானவர் அதை உங்களுக்கு அழகா அவர் என்ன செய்வாராம்? வெளிப்படுத்தி காண்பிப்பாராம். இப்போ இங்க சவுல் பவுலாய் மாறின அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அங்க பரிசுத்த ஆவியானவர் வரும் முன்பாக, அங்க இயேசுவை அவன் அறிந்து கொள்ளும் முன்பாக அவன் என்ன செய்றான்? கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தவர்களை அவன் என்ன செய்றான்? கிறிஸ்துவை கொண்டவர்களை துன்புறுத்துகிறவனாய் அவன் இருக்கிறான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3லிருந்து 6வது வசனங்கள். அவன் அப்போஸ்தலர் 9. பிரயாணமாய் போய் ம். தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஆ இங்க அவன் எப்படி இருக்கிறான்? மக்களை துன்பப்படுத்துகிறவனா இருக்கிறான். அங்க இயேசு கிறிஸ்து ஒரு என்கவுண்டர்ல அவனை சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அவருடைய மனவாட்டியாகிய சபையில இருக்கக்கூடிய மக்களை அவன் துன்பப்படுத்தினால் அது அவரை துன்பப்படுத்துகிறதற்கு அடையாளமாகத்தான் இருக்கிறத பார்க்கிறோம். நேற்று நம்ம பார்த்தோம், அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மை யாராவது துன்பப்படுத்தினா, நம்மை யாராவது கஷ்டப்படுத்தினா, அது அவரை துன்பப்படுத்தினதற்கு சமானமாகத்தான் அவர் பார்க்கிறார். அங்க அவர்களுக்காக இங்க சவுலிடத்துல தேவன் இடைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் இந்த காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவர் சிலரோடு கூட தீர்க்க தரிசனமாக அவர் இடைப்பட விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கு அப்படின்னா, அது ஆண்டவருக்கு நடக்கிற ஒரு காரியம். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இன்றைக்கு உங்கள தொடுறாங்க அப்படின்னா, அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிற உங்களை தொடுகிறார்கள் என்றால், அவரையே தொட்ட மாதிரி தான் அவர் பார்க்கிறார். அதனால அது என்ன செய்யணும்? அவங்களிடத்துல எப்படி அந்த காரியங்கள டீல் பண்ணி உங்கள பற்றி புரிய வைக்கணும்? உங்க நீதிய வெளிச்சத்தைப் போல, உங்க நியாயத்தை பட்டப்பகலைப் போல விளங்க செய்யணுங்கிறதெல்லாம் அதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம யார்கிட்டயும் நமக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இப்படித்தான் அங்க சவுல் அங்க துன்பப்படுத்துகிறவனா தான் இருக்கிறான். அப்போ அங்க கேட்கிறாங்க, சடுதியில அந்த ஒளி அவன் மேல பிரகாசித்த உடனே, ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்ட உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் இப்போ மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல உன்னதத்துல பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ அவருடைய மக்களை யார் ஒருவன் துன்பப்படுத்துகிறானோ, அதை அது அவரை துன்பப்படுத்துகிறாகத்தான் அவர் பார்க்கிறார், அவர் ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம உணர்ந்தோம்னா, நம்ம எத குறிச்சாவது நம்ம கவலைப்படுவோமா? கலங்குவோமா? இன்னைக்கும் நம்ம என்ன செய்றோம்? என்னைய சொல்லிட்டாங்களே! என்னைய பேசிட்டாங்களே! அந்த நான்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம். இந்த நானே நான் அல்ல, அவர்தான். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் எப்ப வருதோ, அப்ப நம்ம ஆத்துமா விழிப்படைந்திருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்போ நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு நான் முள்ளில் உதைக்கிறது
உனக்கு கடினமாம் அப்படின்னு சொல்லி அங்க சொன்ன உடனே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு பவுல் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது வாசிக்கலாம். 17ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். 17 முதல் 20. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கத்தியான். அப்போ ஒரு காலத்துல இந்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். இப்ப அனனியா அங்க வீட்டுக்குள்ள பிரவேசித்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கண்கள்ல இருந்து மீன் செதில்கள் விழுது. பார்வை அடைந்தான், எழுந்திருந்தான், ஞானஸ்நானம் பெற்றான். போஜனம் பண்ணி பலப்பட்ட பிறகு அங்க தாமதமின்றி தமஸ்கு உள்ள சீஷருடைய சிறுநாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். எந்த மக்களை துன்புறுத்தணும்னு சொல்லி அவன் பெர்மிஷன் கேட்டு தமஸ்குவுக்கு வர்றானோ அதே இடத்துல இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கிறார். அங்கே பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்படுகிறான். அது மாத்திரமல்ல, தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே அவன் பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே அவரை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா இன்னும் ஒரு காரியம், அங்கே லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். அங்க சீஷர்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற காரியம். லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. போதும். இப்போ இயேசு கிறிஸ்து அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க ஓபன் பண்றாரு. அவங்களுடைய புரிந்து கொள்ளுதலை என்ன செய்கிறாராம்? மனதை திறக்கிறாராம். ஏன் திறக்கிறார்னா, அவர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி. இப்போ இது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் முன்பதாக நடக்கிற காரியம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் 2ல நம்ம பார்க்கிறோம். பெந்தைக்கோஸ்தே நாள்ல சீஷர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் தைரியமாய் இயேசுவை பிரசங்கித்ததை பார்க்கிறோம். அவங்க அவங்க வேத வாக்கியங்களில் இருந்து இவர்தான் மேசியா என்பதை அவர்கள் எடுத்து காண்பிக்கிறத பார்க்கிறோம். அவங்களுடைய பிரசங்கங்களிலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை அவங்களுடைய இருதயங்கள்ல ரியலா அவர் புரிய வைக்கிறவராய் இருக்கிறார். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க அவர் அவங்களுக்குள்ள இருந்து அவர் என்ன செய்யறாரு? ஓப்பன் பண்ணி விட்டுட்டாரு. அதனாலதான் அது வரைக்கும் கூட அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பூரண அறிவை பெற்றார்களோ, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்கள அந்த நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சதோ, உடனடியாக அவங்களுக்கு இருந்த அந்த பயம் போல்டா போய் பேசுறாங்க. கிறிஸ்து யார் என்பதை அவங்க அறிந்து இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று
அவங்க என்ன செய்றாங்க? தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்ற பிறகு. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லன்னா, அதற்கு அந்த அந்த பிரசங்கத்துல பலனே இருக்காது. நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்கள் பார்க்கும்போது, அங்க பவுல் ஜெபிக்கிறார். என்னுடைய பேச்சும், பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல், ஏதோ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து பேசணும். 2 பாயிண்ட், 3 பாயிண்ட் பேசணும். அப்படிங்கிறதுக்காக பேசுறது இல்ல. ஆவியில நிரம்பி பேசுகிற வார்த்தைகள் தான் கேட்கிறவர்கள் மேல அந்த ஆவியானவர் இறங்கி செயல்பட காரணமாயிருக்கும். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க அது ஓப்பன் பண்ணும். அப்பதான் அங்க ஜீசஸ் அவங்களுக்குள்ள ரியலா அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு சீஷர்களுக்குள்ளே நடந்த காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். இதுக்கு உதாரணமா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44 முதல் 46 வசனங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44லிருந்து 46. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்க பேதுரு பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர்ல நிரம்பி பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே அங்க இருந்த ஜனங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுதான் இந்த இந்த பரிசுத்த ஆவியில நிரம்பி ஒரு மனிதன் யார் பேசுறாங்களோ, அவங்க யார் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ, அந்த ஜனங்களுடைய அந்த தேவ மனிதர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களையும் நிரப்புகிறதா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படி, அவர்களும் பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும்னு பேதுரு ஜெபிக்கல, எதுவுமே செய்யல. வசனத்தை தான் பேசுறாரு பரிசுத்த ஆவியில நிரம்பி. அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். நீங்க ஒவ்வொரு வார்த்தை, நீங்க எத்தனையோ பிரசங்கங்களை நீங்க கேட்கலாம். எத்தனையோ தேவ மனிதர்களுடைய பிரசங்கங்களை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா சிலருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள ஏதோ பண்ணுகிற அந்த ஒரு காரியங்களை நீங்க ஃபீல் பண்ண முடியும். அது வெகு சிலருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதுதான். ஏன்னா அவங்க தான் பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்குள்ள உங்க லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறதாய் இருக்கும். மற்றபடி பேசலாம். சிலர் நிறைய காரியங்கள நிறைய வார்த்தைகள நிறைய கோட் பண்ணி இங்கிருந்து அங்க, அங்கருந்து இங்க எல்லாம் கோட் பண்ணிலாம் சொல்லலாம். அது ஒரு பைபிள் ஸ்டடி மாரி இருக்கலாம். ஆனால், அதனால நம்ம லைஃப்ல நமக்குள்ள அந்த மாற்றங்கள் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியாது. யார் ஒருவர் பரிசுத்த ஆவியினால நிரம்பி பேசுகிறாங்களோ, அந்த வார்த்தைகள் தான் கேட்கிறவர்கள் மேல அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அவர்களுக்குள்ளே அந்த தேவன் கிரியை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கும் நீங்க இந்த சத்தியங்கள் எல்லாம் எத்தனையோ நாட்களா கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பலர் நீங்க சொல்றீங்க, நாங்க முந்தி எப்படி இருந்தோம், இன்னைக்கு நாங்க இவ்வளோ பலன் அடைஞ்சிருக்கிறோம், இவ்வளோ தைரியம் அடைஞ்சிருக்கிறோம்னா அதற்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ததனால மாத்திரம்தான்.
இன்னைக்கு நீங்க பலப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு போல்டு ஸ்பிரிட், ஒரு கரேஜியஸ் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி, அவர் பலமாய் செயல்பட்டு கொண்டிருப்பதனால தான், இந்த தைரியத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அங்க வசனத்தை கேட்ட யாவர் மேலும் அங்க ஊற்றப்படுகிறார். அவங்க உடனடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசிக்கிறாங்க. அவங்க தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அங்க ஒரு பெரிய கூட்டமே அங்கே ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு பேசி முடிக்கிறதுக்கு உள்ள அங்க பேசிட்டு தான் இருக்கிறாரு. அப்பவே பரிசுத்த ஆவியானவர் ஜீசஸ அங்க கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளயும் ரியலா அவர் அங்க அங்க வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் தேவன் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. இதற்கு காரணம் யார்? அவர்களுக்குள்ள வசனத்தை கேட்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள வர்றாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை ரியலா அங்க வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் நமக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜீசஸ அவர் ரியலா காண்பிக்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்க லூக்கா 24 அந்த எம்மாவூர் சீஷர்கள் கிட்ட இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது, அங்கே நம்ம பார்க்கிறோம், அவர் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அங்க நடக்கிற சம்பவம் லூக்கா 24, 31, 32 வாசிக்கலாம். லூக்கா 24, 31, 32. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டு. ஆ. அங்க இயேசு அவங்க கூட பேசிட்டே வர்றாரு. ஆ அப்போ அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனா, எப்போ அப்பத்தை பிட்டு அங்க கொடுக்கிறாரோ, அந்த கம்யூனியன் கொடுத்த உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டு, அவரை அறிகிறாங்க. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அங்க அப்போ சொல்றாங்க, அந்த சீஷர்கள் பேசிக்கொள்றாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி, வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? அவர் வேற ஒண்ணும் செய்யல. வேத வாக்கியங்கள விளக்கி காண்பிக்கிறாரு. ஆனா, இந்த எம்மாவூர் சீஷர்களுடைய இருதயம் என்ன செய்கிறதாம்? கொழுந்துவிட்டு எரிந்ததாம். அத அவங்க ஃபீல் பண்றாங்க லிட்டரலா. அப்ப முற்றிலுமாய் நிரப்பப்பட்ட ஆவியானவர் அங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அங்க அந்த வேத வாக்கியங்களை அவர் விளங்க காட்டின பொழுது, அவங்க இருதயம் என்ன செய்ததாம்? கொழுந்து விட்டு எரிந்ததாம். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த வெளிப்பாடுகள், அந்த மோசே முதல் அந்த அங்க தீர்க்கதரிசன ஆகம புஸ்தகங்கள்ல அவரை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு பேசிட்டே வர்றாரு, சொல்லிட்டே வர்றாரு. அதை குறித்து தான் இந்த எம்மாவூர் சீஷர்கள் பேசுறாங்க. அவர் விளங்க காட்டின பொழுது, வேத வாக்கியங்களை அவர் விளங்க காட்டின பொழுது, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ எந்த பிரசங்கங்களை நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நிச்சயமாய் அது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள் தான். அந்த வார்த்தைகள் தான். ஏன்னா, அவர் அக்கினியா இருக்கிறார். அந்த அக்கினி உங்களை பற்றி பிடித்து, அந்த வார்த்தைகள் உங்க இருதயங்களுக்குள்ளே அது கிரியை செய்து உங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதை நீங்கள் லிட்ரலா நீங்க பார்க்க முடியும். இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய செயலா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம். அது ஒவ்வொருவர் மேலயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு அத அவர நம்ம பெரிதாய் பார்த்து, அவருக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து, அவரோடே கூட உறவுல இருக்கிறோமோ, நம்ம பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் மற்ற நபர்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இருதயங்களை கொழுந்து விட்டு எரியச் செய்கிற ஆவியானவராய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்த பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்க இருதயம் திறக்கிறது அப்படின்னாலே அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய செயல்தான். அங்க தியத்தீரா ஊராள் இரத்தாம்பரம் விற்கிறவள் தேவனை வணங்குகிறவள். அவள் அங்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறா. இன்னைக்கும் நீங்க இங்க எல்லாருமே நீங்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க. இன்னைக்கு யாருடைய இருதயம்லாம் திறக்கப்பட்டிருக்கோ அவங்க இருதயம் நிச்சயமாய் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இருதயம் திறக்கப்படுற வேலையை தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அப்ப இன்றைக்கு நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா இங்க நீங்க எல்லாரும் கேக்குறீங்கன்னா உங்க இருதயத்தை கர்த்தர் திறந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் திறந்திருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே எங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு காரியம் நடைபெறுகிறது. எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னா, அதுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்ல அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம வார்த்தைகளை நம்ம தியானிக்கவும் முடியாது, நம்மளால புரியவும் முடியாது, தேவனையும் அறிய முடியாது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய செயல்களை தினம்தோறும் நமக்குள்ளே இருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க பலர் நான் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஒரு சின்ன காரியம் கிறிஸ்துவை குறித்து, வசனத்த குறித்து, இந்த காரியங்கள்லயாவது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா, அத நம்ம மனதுல தான் நெனச்சிருப்போம். ஆனா, ஆவியானவர் அந்த காரியத்துல இருக்கக்கூடிய அந்த ஆழமான சத்தியங்கள நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஐயோ! இது எனக்கு புரியலையே! இதுல என்னதான் இருக்குப்பா? அப்படின்னு சொல்லி நீங்க சும்மா மனசுல தான் நெனச்சிருப்பீங்க. அதே காரியத்த குறிச்சு எங்கேயாவது ஒரு மெசேஜ கேட்பீங்க. ஏதாவது ஒரு விளக்கத்த நீங்க பார்ப்பீங்க. அந்த காரியத்த குறித்ததான தெளிவை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அததான் நல்லா நான் டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அவர. எப்போ என் வாழ்க்கையில அவர குறித்து நீங்க யார்? அப்படின்னு நான் கேட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா வாழ்க்கையில வந்த போராட்டங்களும், பிரச்சனைகளும் என்னை தேவனை குறித்ததான கேள்வி கேட்க வைத்தது. அப்பா நீர் யார்? நீர் நல்லவர் தானே! நீர் அன்புள்ளவர் தானே! அப்ப ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது? ஏன் இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எங்களுக்கு இப்படி ஒரு புயலும் காற்று எங்க வாழ்க்கையில வீசிக்கொண்டு இருக்கிறது? அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நான் கேள்வி கேட்ட பொழுதுதான், அவர் எனக்கு ஒரு வார்த்தைய தந்தார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். இந்த ஒரு வார்த்தை எனக்கு தொடர்ந்து அவர் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தத நான் என் வாழ்க்கையில நான் பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, அவரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து இந்த சத்தியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் செயல்படுகிற செயல்களை நாம் எவ்வளவு தூரம் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் வல்லமையாய் அனுதினமும் நமக்குள்ள இருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன நினைக்கிறீங்க? எந்த காரியம் உங்கள டிஸ்டர்ப் பண்ணுது? எல்லாவற்றையும் அவர்கிட்ட நீங்க கொண்டு போக முடியும். இன்னைக்கு அவர்ட்ட கொண்டு போகாம, நம்முடைய 5 சென்சஸ்ல அந்த பழைய மனுஷனிலிருந்து நாம் வாழுகிறபடியினால தான், இன்னமும் நாம் விடுதலை இல்லாமல் சில பகுதிகள்ல வ இருளுக்குள்ள இருக்கிறோம். வெளிச்சத்துல வர முடியாதபடி இருளுக்குள்ளே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, இந்த இடத்துல நான் இப்படி ஃபீல் பண்றேன். இது நான் அல்ல. இது எனக்கு தெரியுது. ஆனா இந்த இடத்துல நான் அப்படி ஃபீல் பண்றேன். இதிலிருந்து நான் வெளிய வரணும். அப்படின்னு சொல்லி முற்றிலுமாய் நாம் அவரை சார்ந்து வாழும்போது
நம் வாழ்க்கை என்றென்றைக்கும் பிரகாசிக்கிற வாழ்க்கையா இருக்கும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய இருதயத்தை அது துளைத்து செல்லக்கூடியதா இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம படிச்சுட்டு வர்றது அது ஞானம் அல்ல. அவரை ஆத்துமார்த்தமாய் அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியில இருந்து நாம் பெற்று அதிலிருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கும். அது இருதயங்களை சுகப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கும். இருதயங்களை பலப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்கும். இருதயத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள நம்ம கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம் வார்த்தையின் மூலம் மற்றவருடைய இருதயத்தை அவர் தொடும்படிக்கு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். வசனத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல ஊற்றப்பட்டாங்கன்னா எந்த அளவுக்கு பேதுருடைய வார்த்தைகள்ல பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படித்தான், நம்ம பேசுகிற வார்த்தைகளும் அப்படிதான் இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசும் பொழுதே நம்ம நிரப்பப்படுகிறோம் என்றால் அது நிச்சயம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்காத எந்த வார்த்தைகளும் ஒரு 3 பாயிண்ட் எடுத்து கேட்கிற பிரசங்கங்கள் இது ஒன்றுக்கும் உதவாத வார்த்தைகள். நம்ம பேசுறோமா அது மற்றவங்களுடைய இருதயத்தை டச் பண்ணணும், அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும். இதுதான் நம்ம ஜெபமே இதுதான் இருக்கணும். நான் என்னுடைய ஜெபம் அதுதான். ஆண்டவரே, நான் ஒரு வார்த்தை பேசுறேன்னா, அப்பா அது மற்றவங்களுடைய இருதயத்தையும், மற்றவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கணும். ஏதோ நானும் பேசினேன். நானும் எனக்கும் ஒரு கூட்டத்த நீங்க தந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு முன்னாடி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ நான் காட்டுறேங்கிற இடத்துல நான் பேசக்கூடாது. நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் அது மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஜெபம். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்துட்டு வர்றேன். அப்போ நம்ம இது இது எனக்கு மட்டும் தேவன் கொடுத்த காரியம் அல்ல. நம்ம எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுடைய இருதயத்தை அது துளைக்கணும். எப்படி பேதுரு பேசின பொழுது வசனம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவங்க மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னா இன்றைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கும் கொடுத்திருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நமக்குள்ளும் இருக்கிறார். நம்மையும் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய செயல்கள் நம் வாழ்க்கையிலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும். அவரை முற்றிலுமாய் நாம் வெளிப்படுத்தி அநேகரை நாம் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்ததான அறிவை நமக்கு கொடுக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நம்ம தியானித்து பார்த்தோம். தொடர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கும் பொழுது இன்னமும் அந்த ரெவலேஷன்ஸ் கிடைக்க கிடைக்க கிடைக்கதான் நமக்கு பெரிய விடுதலைகளே நமக்கு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, உங்களை பற்றி நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க இரக்க பாராட்டினீங்கப்பா. உங்களை குறித்ததான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாக இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் குறித்ததான அந்த வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேத வார்த்தையில நாங்க தியானிக்கும் பொழுதே அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தையும் பொக்கிஷத்தையும் நாங்கள் ஒவ்வொருவரும் அறிய உணர எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீரப்பா. எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பின் கரம் எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா.
அப்பா, இன்றைக்கும் தேவனை தகப்பனாய் எங்களுக்கு அறிய வைக்கிறவரே நீர்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆவியானவர், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்பா, நீங்க தான் எங்களுக்கு தேவன அப்பாவா நீங்க காண்பித்து கொண்டே இருக்கிறீங்கப்பா. அவர்தான் எங்களுக்கு ட்ரூ ஃபாதர்ங்கிறத எங்களுக்கு நீங்க ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நீங்க நீங்க தான் நிஜமான தகப்பன் என்பதை ஆவியானவரே நீங்க தான் எங்களுக்கு உணர்த்துறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வெளிப்பாடுகளை நாங்கள் பெற, நாங்கள் பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவராலே ஜனங்கள் நிரப்பப்படக்கூடிய ஒரு கிருபைகளை நீங்க தந்து ஆசீர்வதிக்கும்படி, ஒவ்வொரு இருதயமும் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே கொழுந்து விட்டு எரியும்படியான கிருபைகளை நாங்க முதலாவது இந்த பரிசுத்த ஆவியில நிறைவை நாங்கள் பெற்று பேசும்படிக்கு தகப்பனே எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில ஆர்வத்தோடு உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருதயத்தை நீர் திறந்தபடியினாலதான் இந்த இடத்துல நீங்க அவங்க வந்திருக்கிறாங்கப்பா. லீதியாளுடைய இருதயத்தை பவுல் சொல்லியவைகளை கவனித்து கேட்கும்படியாக லீதியாளுடைய இருதயத்தை நீங்க திறந்தது போலதான் இங்க வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் நீங்க திறந்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.